ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஐபி வஸ்னி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, கோவிலில் சாப்பிடக்கூடிய மிளகு பொங்கல் எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராகவும் இருக்கும், செமையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்காக நான் வீடியோஸாக போட்டிருக்கேன். இந்த பொங்கல் பார்த்தீங்கன்னா நார்மலாக செய்கிற மெத்தடில் பண்ணிங்கன்னா அந்த டேஸ்ட் வரவே வராது. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா தான் அந்த கோவிலில் நம்ம சாப்பிடக்கூடிய அதே டேஸ்ட் நமக்கு கண்டிப்பாக வரும். அதே மாதிரி இந்த பொங்கலில் நான் ஒன்று ஆட் பண்ண போகிறேன். அந்த சின்ன ட்ரிக்ஸ் மூலியமாக தான் அந்த பொங்கல் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்க போகுது. ஸோ வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் அந்த பொங்கல் எப்படி பண்ணுறேன் உங்களுக்கு நான் தெரியும். ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறவங்களா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போகிற வீடியோஸ்லாம் ஆன் த ஸ்பாட்டில் வந்து சேரும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி பச்சரிசியில் தான் பொங்கல் வைக்க போகிறேன். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து 1.5 கிளாஸ் அளவுக்கு எடுத்துக்கிறேன். நார்மலாக ஷாப்பில் விற்கிற பச்சரிசியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பொங்கலோட அவ்வளோ டேஸ்ட்டும் அதோட ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா செய்கிற விதம் தான். ஸோ இது கொஞ்சம் வேலை அதிகம் தான், ஆனால் வேலை அதிகம்னு பார்க்காதீங்க. ஆனால் டேஸ்ட்டு சொல்லவே முடியாது, சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் செய்ய ஆரம்பிச்சுன்னா கண்டிப்பாக வந்து கோயில் பக்கமே போக மாட்டீங்க, நீங்கள் உங்கள் வீட்டிலேயே செஞ்சு சாப்பிடுவீங்க. ரைஸ் எல்லாம் நம்ம ஊற வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம ஒரு பேன் எடுத்து தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா 1.5 கிளாஸ் அளவுக்கு நான் வந்து ரைஸ் சேர்த்துருக்கேன். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 4 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி வச்சுருக்கேன். ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க தண்ணியை தூக்கி அந்த ஸ்டவ் மேலே வச்சிடலாம். தண்ணி நல்லா ஸ்டீம் ஆகட்டும். நெக்ஸ்ட் நம்ம வந்து பாசிப்பருப்பு நம்ம வேக வைக்க போகிறோம். இந்த தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம ரைஸ் சேர்க்க போகிறோம். நம்ம பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம் அதுக்குள்ளே. ஸோ நான் இன்றைக்கி வந்து 1 கிளாஸ் அளவுக்கு நான் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். ஸோ இதை நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா தண்ணியில் ஊற வச்ச உடனே நெக்ஸ்ட்டு சமைக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நான் ஊற வச்சுருக்கேன் பாசிப்பருப்பு. நெக்ஸ்ட் நான் வந்து இதே மாதிரி பாசிப்பருப்புக்கு தேவையான அளவுக்கு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த தண்ணியை நம்ம எடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம ஸ்டவ் மேலே தூக்கி வச்சிடலாம். நெக்ஸ்ட் நம்ம வந்து ஊற வச்சுருக்கோம் ரைஸும் பருப்பு ஊற வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து எந்த தண்ணி கொதிக்குதோ அந்த பக்கம் நம்ம அந்த பொருளை சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். எனக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பாசிப்பருப்பு வச்சுருக்க தண்ணி தான் எனக்கு கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ நான் ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பை நம்ம கழுவி நம்ம சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பு வந்து ரொம்ப நேரம் ஊறணும் கிடையாது, லைட்டாக நம்ம வாஷ் பண்ணி எடுத்திங்கன்னா போதும். நம்ம தண்ணி வச்சதுக்கும் அந்த பாசிப்பருப்பு ஊற வச்சது கரெக்டாக இருக்கும். நான் அப்படியே வாஷ் பண்ணி நான் அப்படியே சேர்த்துருக்கேன். ரொம்ப ஊற வச்சுன்னா நம்ம குழஞ்சி போயிடும் பருப்பு, அது கரெக்டான ஸ்ட்ரக்சர் வராது. ஸோ அதனால் ஊற வச்ச உடனே இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கரண்டி வச்சு கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாசிப்பருப்பு நல்லா வேகட்டும். நம்ம அதுக்குள்ளே ரைஸ் வந்து தண்ணி வச்சுருந்தோம், அது என்னாச்சு பார்க்கலாம். ரைஸோட தண்ணி எனக்கு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நெக்ஸ்ட் நான் ரைஸ் சேர்த்துக்க போகிறேன். ரைஸும் ரொம்ப ஊறணும் கிடையாது, ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிங்கன்னா போதும். நம்ம தண்ணி வச்சதுக்கும் இந்த ஸ்டீம் ஆகுறதுக்கும் நமக்கு ரைஸ் வந்து ஆல்ரெடி நமக்கு வந்து ஊற வச்சுருக்கோம். ஸோ அது 10 நிமிஷம் கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம வந்து கொதிக்கிற தண்ணியில் நம்ம அந்த ரைஸ் சேர்த்துருக்கோம். தண்ணி நல்லா கொதிக்கணும், அந்த ரைஸும் நல்லா வேகணும். நம்ம அதுக்குள்ளே பாசிப்பருப்பு என்னாச்சு பார்த்துக்கலாம். ரெண்டையுமே அட் அ டைமில் ஒன்றா தான் நம்ம இதை குக் பண்ண போகிறோம். ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம், ஆனால் தனித்தனியாக குக் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா தான் அந்த கோவிலில் சாப்பிட்டா நமக்கு அதே மாதிரி டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம தனித்தனியாக இந்த மாதிரி வேக வைக்க போகிறோம். ஃபஸ்ட் நம்ம தனித்தனியாக வேக வச்சாலும் நெக்ஸ்ட் நம்ம வந்து ஒன்றா தான் நம்ம ஊற்றி குக் பண்ண போகிறோம். நம்ம போட்டிருக்க அந்த ரைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா குக் ஆகணும். கையில் நம்ம எடுத்து பார்க்கும்போது அந்த அரிசி நல்லா வெந்திருக்கணும். நம்ம வந்து வீட்டில் ஆக்சுவல் நம்ம சாப்பாடு எப்படி சாப்பிடும்போது நம்ம வந்து வடித்து நம்ம சமைப்போமோ அதே மாதிரி தான் நம்ம இதையும் பண்ண போகிறோம். அந்தளவுக்கு நம்ம இதை வேக வச்சு நம்ம எடுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு. ஸோ நல்லா கொதிக்கட்டு நம்ம கரண்டி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரைஸ் இன்னும் கொஞ்சம் வேகணும், கொஞ்சம் எனக்கு அரிசியாக தான் இருக்குது. ஸோ அதனால் திரும்ப கொஞ்சம் கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் வேக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பாசிப்பருப்பு என்னாச்சு இந்த ஸ்டேஜில் பார்த்துக்கலாம். பாசிப்பருப்பு ஆல்மோஸ்ட் கொஞ்சம் நமக்கு வெந்திருக்குது. பருப்பு நல்லா குழஞ்சிருக்கு பார்த்தீங்களா, முன்னாடிக்கு இப்போவும் நல்லா தெரியும். ஸோ பருப்பு நமக்கு வெந்துருச்சு. நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம், இறக்கி வச்சிடலாம். பருப்போட வேலை முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம ரைஸ் தான் நம்ம வேக வைக்கணும். ஸோ ரைஸ் நமக்கு நல்லா வெந்துச்சுன்னா இதையும் நம்ம வந்து வடித்து கொஞ்சம் எடுத்துக்க போகிறோம். ஸோ ரைஸு நமக்கு ஆல்மோஸ்ட் கொஞ்சம் வெந்துருச்சு. ஸோ இதை நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா, ரைஸை வந்து தண்ணி வந்து பாதி ட்ரை பண்ணி எடுக்க போகிறோம். தண்ணியை ஃபுல்லாக நம்ம பாதி இருத்துக்க போகிறோம். ஸோ நான் வந்து தண்ணி இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு பாத்திரம் யூஸ் பண்ணி நான் தண்ணியை ஃபுல்லாக ட்ரை பண்ணிக்க போகிறேன். தண்ணி வந்து ரொம்ப இருக்க வேணாம், நமக்கு ஆல்ரெடி வந்து கொஞ்சம் சாப்பாட்டில் கொஞ்சம் இருக்கணும். ஸோ இது பாதி அளவுக்கு மட்டும் நம்ம எடுத்துகிட்டு இந்த மாதிரி தண்ணியை ஃபுல்லாக ட்ரை பண்ணிக்கணும். ஸோ ட்ரை பண்ணதுக்கப்புறம் திரும்ப நம்ம அதே பாத்திரத்துலேயே சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் திரும்பி நம்ம ஸ்டவ்வில் எடுத்து வச்சிடலாம். ஸ்டவ்வில் வச்சதுக்கப்புறமும் நம்ம அந்த ரைஸை வந்து நல்லா கொலைய வேக வைக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து தண்ணி அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் நம்ம எடுத்துகிட்டு நம்ம அதுக்கப்புறம் நம்ம குக் பண்ணுறோம். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா தான் கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சி நமக்கு வரும். அதோட டேஸ்ட் நமக்கு நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி பொங்கல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான், கொஞ்சம் வேலை இதில் நமக்கு கொஞ்சம் அதிகம் தான். பட் ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இந்த மெத்தடில் நீங்கள் கொஞ்சம் பண்ணி பாருங்கள், இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ ஆல்ரெடி நம்ம வேக வச்சுருக்க அந்த பாசிப்பருப்பு தண்ணியோட நம்ம சேர்த்துக்கணும். ஃபஸ்ட்டு ரைஸ்க்கு மட்டும் தான் நம்ம தண்ணி கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கிறோம். அந்த பாசிப்பருப்பு வேக வச்சதுக்கு நம்ம அப்படியே ஃபுல்லாகவே நம்ம சேர்த்துக்க போகிறோம்.
நமக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, நமக்கு பாசிப்பருப்புலேயே கொஞ்சம் தண்ணி இருக்குது. ஸோ இந்த தண்ணியோட சேர்த்து அந்த ரைஸையும் சேர்த்து ஃபுல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கொழைய வேக வைக்கணும். ஒரு 5 நிமிஷம் இந்த மாரி நம்ம சேர்த்ததுக்கப்புறம் குக் பண்ணிட்டீங்கன்னா போதும். நெக்ஸ்ட் நம்ம வந்து ரவைய சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இதில ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஒரு ட்ரிக்ஸ் நான் சொல்லியிருந்தேன். அந்த ட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த ரவை தான். ஸோ இந்த ரவைய நம்ம இந்த ஸ்டேஜில இறக்குற சமயத்தில தான் சேர்க்கணும். அப்போ தான் கரெக்ட்டா இருக்கும். நமக்கு அந்த தண்ணி அந்த ரைஸ் பார்த்தீங்கன்னா பளபளன்னு இருக்கணும். கண்ணாடி மாரி ஒரு பதத்தில. அந்த ஸ்டேஜில ரவை சேர்த்தா கரெக்ட்டா இருக்கும். நான் வந்து 1 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். அதே மாரி ரவை தூவும்போது நமக்கு வந்து அந்த பொங்கல் வந்து கெட்டியாக ஆரம்பிக்கும். அப்ப என்ன பண்றீங்கன்னா வந்து, கூட ஒரு ஆள் ஹெல்ப் கண்டிப்பா இருக்கணும். இந்த பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா, அப்படியே மேல தூவ தூவ நம்ம அந்த பக்கம் ஒரு ஆள் கிண்டி விட்டுட்டே இருக்கணும். அப்பதான் கரெக்ட்டா இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் ரைஸ் ஃபுல்லா குக் ஆயிடுச்சு. நம்ம இப்ப ரவை சேர்த்துக்க கரெக்டான டைமு. ஸோ நான் ரவை சேர்த்துக்க போறேன். 1/2 கப்பு அளவுக்கு நான் ரவை எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாரி ரவைய வந்து மேலாப்ல அப்படியே தூவி தூவி விட்டுட்டே இருக்கணும். ஒரு பக்கம் கரண்டி வச்சு ஃபுல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். இந்த மாரி மிக்ஸ் பண்ணிட்டே விடும்போது, நமக்கு அந்த பொங்கல் வந்து நல்லா கெட்டிப்பட ஆரம்பிக்கும். நமக்கு இறுக ஆரம்பிக்கும். அந்த இறுகுற ஸ்டேஜ்ல நீங்க ஸ்டவ்வ ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ணீங்கன்னா கரெக்ட்டா இருக்கும். இந்த ரவை போடும்போது நமக்கு வந்து மேக்ஸிமம் ஸ்டவ் ஆன்ல தான் இருக்கணும். ஸ்லோல வச்சுக்கோங்க. ஸ்லோல வச்சுட்டு இந்த ரவைய அப்படியே மேலோட்டமா லைட்டா தூவிட்டே இருக்கணும். தூவ 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 கரண்டியால ஃபுல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். இந்த மாரி பண்ணிட்டே இருந்தா நமக்கு வந்து ரவையும் அடிபிடிக்காது. நமக்கு ஈக்குவலா அந்த பொங்கல்ல போய் நல்லா மிக்ஸ் ஆகும். கொஞ்சம் நமக்கு கெட்டி இல்லாமல் கிடைக்கும். ஸோ அதனால இந்த மாரி லைட்டா அடுப்ப ஸ்லோல வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கரெக்ட்டா இருக்கும். ஸோ நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா ரவையும் நம்ம சேர்த்தாச்சு. இப்போ கரண்டி வச்சு ஃபுல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நமக்கு மிக்ஸ் பண்ணும்போதே அதோட தெரியும் நமக்கு. அந்த கெட்டியா நமக்கு ஆரம்பிக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மிக்ஸ் பண்ணவே கொஞ்சம் கஷ்டமாவும் இருக்கும். இந்த ஸ்டேஜில நம்ம அப்படியே கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. கரெக்ட்டா இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் கெட்டி ஆயிடுச்சு. பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பொங்கல தாளிச்சு விட்டுக்கலாம். தாளிச்சு விடுற போறோம். ஸோ அதனால் தேவையான அளவுக்கு ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்க போறேன். நெய் நம்ம என்ன அளவுக்கு சேர்க்குறோமோ, அதே மாரி நம்ம வந்து ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கணும். இந்த மாரி சேர்த்து பாருங்க. ஈக்குவலா பாதி பாதி நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும். அதோட நமக்கு அந்த பொங்கலோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு எப்போவுமே வந்து பொங்கல் தாளிக்கும்போது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. மிளகு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து சீரகம் சேருங்க. அப்போ கரெக்ட்டா இருக்கும். போட்டிருக்க சீரகமும், மிளகும் நல்லா வெடிச்சு நமக்கு அந்த பொரியணும். அப்பதான் நமக்கு அந்த பொங்கல்ல போய் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். கரண்டி வச்சு ஃபுல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம வந்து பெருங்காய பொடி நான் சேர்த்துக்க போறேன். இந்த ஆயிலே சேருங்க. அப்பதான் நமக்கு ஒரு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இஞ்சி நான் வந்து தோல் சீவி நல்லா பொடிசா நறுக்கி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு நான் எடுத்திருக்கேன் தேவையான அளவுக்கு. அந்த முந்திரி பருப்பையும் நம்ம சேர்த்துக்கலாம். கரண்டி வச்சு ஃபுல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த முந்திரி பருப்பு, அந்த இஞ்சி, அந்த மிளகு, சீரகம் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக வந்து கருவேப்பில ஒரு 3 கொத்து எடுத்திருக்கேன். அதை அப்படியே உருவி சேர்த்துக்கோங்க. இந்தமாதிரி ஃப்ரெஷ்ஷாக செய்கிறீங்களே அந்த பொங்கலோட ஃப்ளேவர் இன்னும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ இதையும் நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம அப்படியே கொண்டு போய் அந்த பொங்கலில் ஆட் பண்ணிடலாம். அந்த கருவேப்பில நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சேருங்க. இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம பொங்கலில் சேர்த்துக்கலாம். ஆல்மோஸ்ட் எல்லாமே ஃப்ரை ஆகிடுச்சு. அப்படியே பொங்கலில் ஊற்றும்போது அந்த பொங்கல் டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது. அது மிக்ஸ் பண்ணும்போது இன்னும் சொல்லவே முடியாது. அவ்வளோ சூப்பராக இருக்குது. பொங்கல் நல்லா குழஞ்சு போயிருக்குது. அது சாப்பிடும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். நமக்கு அப்படியே ஒரு அல்வா பதத்தில் இருக்கும் இந்த பொங்கல் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா. இந்த மாரி மெத்தடில் கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவ ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தா நீங்களே கோவில் பக்கமே போமாட்டீங்க. இதே மாரி மெத்தடில் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுவீங்க. பொங்கலை வேற ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இந்த பொங்கல் பார்த்தீங்கன்னா, வெறும் பொங்கலாவே சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி வந்து சட்னியும் சாம்பாரும் வச்சு நான் வந்து சர்வ் பண்ணி நான் சாப்பிட போகிறேன். இன்னும் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் உங்களுக்கு நான் கோவிலில் சாப்பிடக்கூடிய மிளகு பொங்கல் எப்படி செய்யலாம்னு நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.